ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்பீச்சை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலாம் சார் கொடுத்த ஸ்பீச் தான் யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸ் ஒர்க்கை நம்ம இப்போ படிக்கிறோம். இப்போ நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். அவல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம், இதுதான் இவரோட ஃபுல் நேம். இவர் October 15, 1931 பிறந்து July 27, 2015 இறந்திருக்காரு. ஹி வாஸ் அன் இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் அ பொலிட்டீஷியன். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக 2002 2007 வரைக்கும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிகிரியும் வாங்கியிருக்காரு. 1958 இவர் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDOவில் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு மூவ் ஆனார். இவர் 1982 திரும்ப ரீஜாயின் பண்ணார் DRDOவில். அப்போ இவர் நிறைய நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் மிசைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணார். அதனால இவருக்கு ஒரு நிக் நேம் வச்சாங்க, மிசைல் மேன் அப்படின்னு சொல்லி நிக் நேம் வச்சாங்க. கலாம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் அவரோட ஆட்டோபயோகிராஃபியும் இன்க்ளூட் ஆயிருக்கு. அது என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விங்ஸ் ஆஃப் ஃபயர் 1999. ஏபிஜே அப்துல் கலாம் நியூமரஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதில் கண்ட்ரியோட ஹையஸ்ட் ஹானரான பத்ம விபூஷன் 1990 பாரத் ரத்னா 1997 வாங்கியிருக்காரு. இந்த ஸ்பீச்சில் கலாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவோட விஷன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இந்தியாவுக்குன்னு 3 விஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷன் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு விஷன் ஃப்ரீடம். நம்மளோட முதல் விஷனே ஃப்ரீடம் தான். ஏன் அப்படின்னா பல கண்ட்ரீஸ் நம்மளை கேப்சர் பண்ணாங்க, கான்கொயர் பண்ணாங்க. அலெக்சாண்டர்லேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாருமே நம்மளை கேப்சர் பண்ணி நம்ம மைண்டை டோட்டலாக லூட் பண்ணிட்டாங்க, டோட்டலாக ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி எந்த நேஷனுக்கும் பண்ணதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம மற்ற நேஷனோட அந்த சுதந்திரத்தை நம்ம மதிக்கிறோம். அதனால நம்ம இந்த மாதிரி எந்த நேஷனுக்கும் நம்ம பண்ணதில்லை. அதனால நம்மளோட முதல் விஷன் என்னவா இருக்கணும்னா ஃப்ரீடம் வாங்குறது தான் முதல் விஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கலாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1857 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டதா அவர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த இயரில் தான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒரு ஃபஸ்ட்டு வார் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. நம்ம சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பித்தோமோ அப்போவே நம்ம சுதந்திரம் கிடைச்சதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கலாம் சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ஃப்ரீடமை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா எந்த கண்ட்ரியும் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து செகண்ட் விஷனை பற்றி சொல்கிறாரு. செகண்ட் விஷனாக என்ன சொல்கிறாருன்னா, டெவலப்மெண்ட். கடந்த 50 வருஷமாக நம்ம டெவலப்பிங் நேஷனாக இருக்கோம். ஆனால் நம்மளை டெவலப்டு நேஷனாக நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கோன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்காக நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொல்கிறாரு. டாப் 5 நேஷன்ஸில் நம்ம இருக்கிறோம். நம்மளும் டாப் 5 நேஷன்ஸில் ஒருத்தங்களாக தான் இருக்கோம். எதுலனா GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில். அண்ட் 10% growth எல்லா ஏரியாஸ்லேயும் இந்தியாவுக்குன்னு இருக்குது. நம்ம குளோபலாக நிறையா ஃபீல்ட்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் இன்னுமே நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை. எதுக்குன்னா நம்ம நேஷனை டெவலப்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம வாயால் நம்மளே சொல்கிறக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை. நம்ம இந்த நேச்சரை சேஞ்ச் பண்ணணும். நம்ம டெவலப் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லணும். இந்த நேச்சரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க பாவர்ட்டி, வறுமையை, இல்லிட்ரஸி, படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்களே அவங்கள, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாமல் இருக்கிறது, இது 3ஐயும் அழிக்கிறது தான் நம்மளோட கிரேட்டர் விஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த ஸ்பீச்சில் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, சபர்மதி ஆசிரமுக்கு கலாம் விசிட் பண்ணதை பற்றி சொல்கிறாரு. ஒரு தடவை கலாம் குஜராத்லேருந்து ரிட்டர்ன் ஆனப்போ இவர் சபர்மதி ஆசிரமை விசிட் பண்ணார். அந்த ஆசிரம் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா, மகாத்மா காந்திஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இதை எதுக்காக காந்திஜி பண்ணாருன்னா, ஃபியர்லெஸ்னஸ், அதாவது பயம் இல்லாத தன்மையை டெவலப் பண்ணணும். அண்ட் சர்ச் ஃபார் த ட்ரூத், நம்மக்கிட்ட இருக்க உண்மையை நம்மளே தேடிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இது யார் முன்னாடி? மற்ற கண்ட்ரிமென் முன்னாடி நம்ம கண்ட்ரிமென் இந்த அளவுக்கு டெவலப்டாக இருக்கணும்னு சொல்லி தான் சபர்மதி ஆசிரம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு காந்திஜி. இந்த ஆசிரமத்துக்கு வந்த கலாம் கீழே உட்கார்றாரு. தரையில் உட்காரும்போது அவருக்கு ஒரு டாமினன்ட் தாட் வருது. என்னது, நம்ம தரையில் உட்கார்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டாமினண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம உட்காரும்போது டாமினண்ட்டாக ஃபீல் ஆகுது இல்லையா, அது ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம உட்காந்துருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்றா அப்படியே ரைஸ் அபோவ் ஆனோம் அப்படின்னா, எழுந்தோம் அப்படின்னா எப்படி எழுறணும்னா, நம்மளோட பர்சனல் ஹார்ட்ஷிப்ஸ், நம்மளோட கஷ்டங்கள், கவலைகள், இது எல்லாத்தையும் கடந்து நம்ம ஒன்றா
ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒன்றா ஒர்க் பண்ணி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி மட்டும் எந்திரிச்சோன்னா நம்மளோட மைண்ட்லேயும் ஒரு எலவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம ரைஸ் ஆகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மைண்டும் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும். எதுக்குன்னா, நம்ம விலை மதிக்க முடியாத அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, எப்படி நமக்கு கிடைச்சது? நிறைய நோபல் லீடர்ஸ் நமக்காக கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் பண்ணி வாங்கி கொடுத்த அந்த விலை மதிக்கவே முடியாத அந்த சுதந்திரத்தை நம்ம எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணி பாதுகாக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சரில் கிரேட்டர் ஹைட்ஸை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்பீச்சில் கலாம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விஷன், செகண்ட் விஷன் அண்ட் அவர் சபர்மதி ஆசிரம விசிட் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காரு. தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோஸ் ஒர்க் யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ்.